Hello friends, I'm Saranya. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 8th standard maths chapter 2 NCERT syllabus exponents and powers. Third sum. Do you remember the third sum? The value of 3 power 2 whole power 0 minus 3 power 0 whole power 2 is dash ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்த கொஷினை எடுத்து எழுதிட்டேன். ஸோ இப்போ மாதிரி பவர் ரூலில் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா இன்சைட் வேல்யூஸும் அவுட் சைட் வேல்யூஸும் என்ன பண்ணியிருக்கோம் ப்ராடக்ட் பண்ணி எழுதும்னா ரூல் ஃபார்முலாவில் பார்த்தோம்ல. ஸோ 2 zeros are 0 minus 3 power 0 2s are 0. Any value into 0 நமக்கு என்னதான் வரும் 0 தான் வரும். ஓகேவா 2 zeros are 0 இங்கே 0 2s ஆனாலும் 0. அந்த பேஸ் அப்படியே இருக்கும், இந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே இருக்கும். இங்கே என்ன இருக்குது 3 power 0. இங்கே நம்ம ரூல் என்ன எனி வேல்யூ பவர் 0ன்னா ஆன்சர் என்ன வரும் 1. ஸோ 3 power 0 மீன்ஸ் 1 மைனஸ் இங்கே 3 power 0 வருதா எனி வேல்யூ பவர் 0 இஸ் 1. 1 minus 1 0. அதோட ஆப்ஷன் என்ன பி. கிளியர். இப்போ ஃபோர்த் சம் பார்க்கலாமா. த வேல்யூ ஆஃப் எக்ஸ், இந்த இது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இஃப் 5 power 7 டிவைடட் பை 5 power 3 ஈக்குவல் டு 5 power x இஸ் டேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ணோம்னா இது ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்து எழுதிட்டேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்டில் இருக்குது டிவிஷன். டிவிஷனுக்கு என்ன ரூல் பார்த்தோம் பேஸ் சேமாக இருந்து டிவிஷனில் இருந்தால் என்ன பண்ணலாம் பவர்ஸை சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ அந்த கான்செப்ட் இங்கே இருக்குது. 2 5 இருக்குது, ஒரு 5 எழுதிக்க போகிறேன். ஏன்னா டிவிஷனில் இருக்கிறதுனால கீழே இருக்க பவர் மேலே போனால் என்ன ஆகிடும் சப்ராக்ட் ஆகிடும். 7 minus 3 இந்த 5 power x அப்படியே கேரி ஓவர் பண்ணிக்க போகிறேன். 5 power 7 minus 3 எவ்வளோ 4 ஈக்குவல் டு 5 power x அப்படியே எழுதிட்டேன். போத் த பேஸ் ஆர் ஈக்குவல். 2 பேஸ் ஈக்குவலாக இருந்துச்சு நம்ம என்ன பண்ணுவோம் பவர் வேல்யூஸ் அப்படியே ஈக்குவலாக எடுத்து எழுதிடுவோம். ஸோ ஈக்குவேட் பண்ணி ஸோ தேர்ஃபோர் x இஸ் ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு 4. இது என்ன ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. கிளியர். இப்போ ஃபிஃப்த்து ஒன் பார்ப்போம். அதுலேயே சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு 1 power 0 into 1 ப்ளஸ் 2 power 0 into 1 ப்ளஸ் 3 power 0 into 3ன்னு கொடுத்துட்டாங்க பை 6. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் கொஷின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இது இல்லை இது இருக்குன்னு பாருங்கள் கொஷின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இங்கே நான் என்ன ரூல் யூஸ் பண்ணியிருக்கேன்னா எனி வேல்யூ பவர் 0ன்னா எனக்கு என்ன 1 இன்ட்டு ஆல்ரெடி கொஷின்லேயே 1 இருக்குது ப்ளஸ் எனி வேல்யூ பவர் 0ன்னா என்ன வேல்யூ 1 இன்ட்டு 2 அப்படியே எழுதிக்கணும் ப்ளஸ் எனி வேல்யூ பவர் 0 அதாவது a power 0 தான் சொன்னேன். a power 0 is equal to 1ன்றதுனால இங்கே 3 power 0 2 power 0 1 power 0 எந்த வேல்யூ பவர் 0 இருந்தால் ஆன்சர் என்ன தான் எழுதணும் 1 இன்ட்டு 3a பை 6. 1 1s are 1 ப்ளஸ் 1 2s are 2 ப்ளஸ் 1 3s are 3 பை 6. இப்போ ஆட் பண்ணும் 3 + 2 5 5 + 1 6. ஸோ 6 by 6 கேன்சல் பண்ணாமலுக்கு என்ன வருது 1. இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது இதுக்கான ஆன்சர். கிளியர். தேங்க்யூ.